நண்பர்களே வணக்கம். நான் தனலட்சுமி ஆர்கானிக் சுரேஷ் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, இதுதான் கரும்புலாவோட பழம். இந்த பழத்தில் உள்ள சீட்ஸ் இருக்கும். அது நம்ம தனியாக எடுத்து தனியாக எடுத்து நம்ம நர்சரி மாதிரி ஒரு பாக்கெட்டில் மண்ணை போட்டு வச்சு வளர்த்தோம்னா வளரும். ஸோ இது ஒரு பழம். இப்போ இந்த பழத்தை நான் இது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த பார்த்தீங்களா, இது கருப்பாக வருது பார்த்தீங்களா, இது இது உங்களுக்கு காட்டுறேன் நான். பார்த்தீங்களா, கருப்பாயிரும் அப்படியே. இதுதான் அந்த பழத்தோட இது 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 பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்காக தான் இந்த பழம் இந்த இலையோட லீஃபு, இந்த பழங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டைக்காக யூஸ் பண்ணுறது இதுக்காக தான். ஸோ இதை இங்க்கு இந்த மாதிரி இங்க்கு இதில் நம்ம பேனாவில் இதை மைய ஊற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இது டைக்காக தான் இந்த யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் நண்பர்களே இந்த கரும்புலா யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இயற்கையான டை தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா கரும்புலா இலை, அப்புறம் அவுரி இலை, அப்புறம் மருதாணி, இது 3 தான் நான் யூஸ் பண்ணுவாங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த மாதிரி கரும்புலா இலை வேணும் அப்படின்றவங்க இதில் வாட்ஸ்அப் இருக்குது நண்பர்களே, அதில் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை தனலட்சுமி ஆர்கானிக் .com இருக்குது, வெப்சைட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் இது பண்ணலாம். ரொம்ப நன்றி நண்பர்களே வீடியோ பார்த்ததுக்கு.